ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் இப்போ வந்து இதில் 2 ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். 2 ப்ளவுஸ் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். நான் சுற்றளவு வந்து கரெக்டான அளவை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன், ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளோட உயரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி கீழ் மடிப்புக்காக 1.5 இன்ச்சு நம்ம வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி மெத்தட். இந்த மாதிரியே நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி ஈஸியாக கட் பண்ணி எடுக்கலாம். என்னோடய உடம்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சு வந்தது ஒரு சைடுக்கு. நான் 11.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக உடம்போட உயரம் எடுக்க போகிறோம். உங்களோட உடம்போட உயரம் ஷோல்டர்லேருந்து இடுப்பு பெல்ட் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இன்ச் டேப் வச்சு அளந்துக்குங்க. அளந்துட்டு அது கூட ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் ஆட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிடலாம். அந்த 1/2 இன்ச் எதுக்காகனா ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக. இப்போ இதையும் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ நான் கீழே வந்து 1.5 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கேன். சப்போஸ் நீங்கள் துணி கொடுத்து மடிப்பீங்க அப்படின்னா 1/2 இன்ச் விட்டால் போதும். இப்போ நம்ம வந்து உயரம் மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்மளோட கழுத்தோட இறக்கம் மார்க் பண்ண போகிறோம். கழுத்தோட இறக்கம் நீங்கள் மேலேருந்து எடுக்கலாம். சப்போஸ் அப்படி எடுக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக வரல அப்படின்னா உங்களோட இடுப்பு பெல்ட்லேருந்து நெக்கு வரைக்கும் எத்தனை இன்ச்சு வருதுன்னு பாருங்கள். இது கூட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த 1/2 இன்ச் வந்து தையலுக்காக. நீங்கள் மேலேருந்து எடுக்க கொஞ்சம் எனக்கு கரெக்டாக அளவு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கீழே இடுப்பு பெல்ட்லேருந்து கழுத்து வரைக்கும் நீங்கள் எடுத்து அது கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அகலம் பார்த்திங்கன்னா நான் 2.5 இன்ச் வைக்கிறேன். அதாவது நெக்கோட அகலம் நம்ம 2.5 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேக் நெக் மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து நான் 5.25 இன்ச்சு கொடுக்குறேன். அஞ்சே 3/4 இன்ச்சு. அதே மாதிரி அதையும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஷோல்டரோட இறக்கம், அதாவது ஆம் ஹோல் இறக்கம் 5.5 இன்ச்சு. இப்போ நான் வந்து ப்ளவுஸ் எடுக்காமலே அதிலேருந்து மார்க் பண்ணுறேன். இந்த அளவுக்கு இந்த அளவு வரும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் ப்ளவுஸ் வச்சும் இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் 5.25 இன்ச்சு ஷோல்டரும் 5.5 இன்ச்சு ஆம் ஹோல் இறக்கமும் கொடுத்துருக்கேன். இதை வந்து எப்படி நம்ம ப்ளவுஸில் கரெக்டாக இருக்குது, இப்போ நான் அளவு ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். அளவு ப்ளவுஸை எப்படி வச்சு அதை நான் மார்க் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி 4ஆக மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துகிட்டு கரெக்டாக மடிப்பு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உங்களோட மடிப்பு பகுதியில் இந்த நெக்கோட மடிப்பு பகுதி இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக தெரியும். பாருங்கள், இப்போ இதுதான் என்னோடய கரெக்டான அளவு. இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே நான் மார்க் பண்ணியிருக்கிறது ஷோல்டர்லேயும் சரி நெக்லேயும் சரி 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இருக்கும். பாருங்கள், எந்த இடத்துல நெக் இருக்கோ அதை விட 1/2 இன்ச்சு முன்னாடி இருக்கும். அதே மாதிரி ஷோல்டரும் பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் எந்த இடத்துல இருக்கோ அதை விட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா தையலுக்காக. பாருங்கள், அந்த நெக்லேருந்து நான் வச்சு காமிக்கிறேன். நெக்குக்கு முன்னாடி 1/2 இன்ச் இருக்குது. அதே மாதிரி ஷோல்டருக்கு பின்னாடி ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஆம் ஹோல் இறக்கம் பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து அந்த ஆம் ஹோலோட சுற்றளவு கரெக்டாக வருது. அந்த மாதிரி இதை பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வைக்கும்போது இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னோடய அளவு ப்ளவுஸ் அளவுக்கு ஷோல்டரு அதேமாதிரி நெக்கு ஆம் ஹோல் இறக்கம் எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு ப்ளவுஸை வச்சு நான் செக் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரியே நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆம் ஹோல்லேருந்து நீங்கள் கீழே வச்சு பார்த்தீங்கன்னா கீழே 1/2 இன்ச்சு இருக்கும் எக்ஸ்ட்ரா. நம்ம 1/2 இன்ச்சு ஆம் ஹோலில் தைக்கும்போது அந்த 1/2 இன்ச்சு ஈக்குவல் ஆகிடும். இப்போ ஆம் ஹோல் வளைவு கொடுத்துடலாம்.
அதேமாதிரி நெக்கோட வளைவும் கொடுத்துடலாம். நெக் ரவுண்டு தான் கொடுக்கணும்ல, என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் வந்து 2 ப்ளவுஸ் நான் கட் பண்ணுறேன். ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி நீங்கள் பேக் நெக் வரையும் போது பேக்கோட பேஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி அதை கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ இதை நான் வெட்டும்போது எந்த இடத்துல உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் அதை அப்படியே பிடிச்சி 2ஆக மடிச்சிக்கலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் கட் பண்ணுவேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக மடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஆர்ம் ஹோல் வந்து தனித்தனியாக வரையணும்னு இல்லை. இந்த மாதிரி ஒரே இதாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தனியாக மார்க் பண்ணணும் ஃப்ரண்ட்டுக்கு அப்படிங்கிறது இல்லாமல். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் லைனை நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நம்ம பேக் பீஸில் நமக்கு ஆர்ம் ஹோல் ரெடி ஆகிடுச்சு. அதேமாதிரி ஃப்ரண்ட் பீஸ்லேயும் நம்ம ஆர்ம் ஹோல் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது ஷோல்டரை வந்து நம்ம பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு பேக் நெக்கை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பேக் நெக் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணலை. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ சைடில் கரெக்டான அளவில் ஒரு மார்க்கிங் கொடுத்தோம். அதை வந்து சின்னதாக நாச் கொடுத்து அடையாளப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம். அதையும் சின்னதாக ஒரு நாச் கொடுத்து அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம 2 பீஸையும் தனித்தனியாக எடுத்துடலாம். ஒரே டைமில் நமக்கு வந்து 2 ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. இது நம்மளோட பேக் பீஸு. அடுத்ததாக நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பீஸுக்கும் நம்ம வந்து நம்ம அளவு ப்ளவுஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஆர்ம் ஹோல் உள்குழிவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் ஃப்ரண்ட் பீஸில் ஆர்ம் ஹோல் உள் வளைவு கட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி ஆர்ம் ஹோலோட உள் வளைவு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணும்போது உங்களோட அளவு துணியோட ஷோல்டர் ஜாயிண்ட் துணி இருக்குது பாருங்கள், அந்த துணி வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக பாருங்கள். இந்த மாதிரி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு கரெக்டாக நம்மளோட ஷோல்டர் லைனில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். அதேமாதிரி நெக் எந்த இடத்துல முடியுதோ அதையும் கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஷோல்டர் லைனில் மேலே இருக்க துணியை கரெக்டாக இருக்கணும். அதேமாதிரி நெக்கோட இறக்கமும் கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு உங்களோட நெக் ஷேப்பை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வளைவு ஷேப் தான் கொடுக்குறேன், ரவுண்ட் ஷேப்பு. இப்போ இதையும் வந்து நெக்கை நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துடுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட டாட்டு. அது ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண போகிறது வந்து சென்டர் டாட் தான். இந்த சென்டர் டாட் நம்ம மார்க் பண்ண போதுமே அந்த ஷோல்டரோட துணி வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கரெக்டாக அந்த ஷோல்டரில் கரெக்டாக வைக்கணும். நம்ம வச்சுட்டு ஃபஸ்ட் டாட்டோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் பகுதியிலேருந்து டாட்டோட மிட் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக நம்ம டாட்டோட ஹைட் மார்க் பண்ண போகிறோம். இந்த ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு அந்த டாட்டோட மிட் பாயிண்டில் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல அதை அப்படியே பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அதோட லென்த்து கீழ் நோக்கி பாருங்கள், அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடம் இருக்குது, அதில் கரெக்டாக ஒரு மார்க்கிங். அதே மாதிரி 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க, நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக. இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் பீஸோட உயரம். இப்போ அடுத்ததாக டாட்டோட அகலம் மார்க் பண்ணணும். நம்ம அகலம் மார்க் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸோட கொக்கிப்பட்டி சைடு எடுத்துக்கலாம். லூப்பட்டி சைடு எடுக்கும்போது கரெக்டாக வராது. அதனால் ப்ளவுஸோட கொக்கிப்பட்டி சைடு நீங்கள் எடுக்கணும். நம்மளோட கொக்கிப்பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல நம்ம எடுக்கணும். இதுதான் என்னோடய டாட்டோட மிட் பாயிண்ட்டு. இப்போது நம்ம அகலம் மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், கொக்கிப்பட்டி சைட்லேருந்து கரெக்டாக டாட்டோட மிட் பாயிண்ட் வரைக்கும் எடுங்க. இப்போ எனக்கு 4 இன்ச்சு வருது அப்படின்னா நான் ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது கொக்கிப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக தையலுக்கு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி 4.5 இன்ச்சில் என்னோடய டாட்டோட மிட் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன்.
4 இன்ச்சு கரெக்டான அளவுன்னா 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். இப்போ இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் கீழே. இப்போ அடுத்ததாக சைடு வந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. 1 இன்ச்லேருந்து 1.25 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஏ ஷேப்பில் டாட்டை நம்ம மார்க் பண்ண போகிறோம். அடுத்ததாக செகண்ட் டாட்டு ஆர்ம் ஹோல்லேருந்து ஃபஸ்ட் டாட்டோட மிட் பாயிண்ட் நோக்கி வரும். அதையும் நீங்கள் வந்து ப்ளவுஸை வச்சு எந்த அளவுக்கு கேப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட் டாட்லேருந்து செகண்ட் டாட்டோட கேப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் டாட்டும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக 3வது டாட்டு கொக்கிப்பட்டி சைடு வர்றது. இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணலாம். இல்லை நல்லா தைக்க தெரிஞ்சவங்க அப்படின்னா அதை மார்க் பண்ணாமலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ கொக்கிப்பட்டி சைடு கழுத்துக்கு கீழே 1/2 இன்ச்சு இறக்கி துணி வைங்க. வச்சுட்டு உங்களோட டாட் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்மளோட பட்டி சைடு எந்த அளவு உயரம் வரணும்னா உங்களோட பட்டி ஜாயின் பண்ணியிருக்கு பாருங்கள், அந்த இடத்துல ஒரு மார்க்கு, பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு மார்க்கு 1/2 இன்ச்சு. அடுத்தது அந்த டாட் நம்ம பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விடணும். சென்டர் டாட் 1/2 இன்ச்சில் பிடிப்போம், அந்த 1/2 இன்ச்சு விட்டு நீங்கள் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் டாட் பிடிக்கிறதுக்காகவும் நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லைனை ஃபஸ்ட் டாட்டோட லைனில் ஜாயின் பண்ணிடுங்க. இதே மாதிரி சைடு மார்க் பண்ண போகிறோம். சைடு வந்து நம்ம நாச் கட் பண்ணியிருப்போம், அதுக்கு 1/2 இன்ச்சு கீழே வைங்க துணியை. ஆர்ம் ஹோல் பக்கம் வச்சு உங்களோட பட்டி எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கோ அந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி இந்த லைனையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பட்டியோட ஹைட்டு அதேமாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணி பட்டியோட ஷேப்பு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது 3வது டாட்டோட, அதாவது கொக்கிப்பட்டி சைடு உள்ள டாட்டோட நீளம் கொடுக்க போகிறோம். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் 3வது டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதுதான் உங்களோட டிஸ்டன்ஸு. இதுதான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் 3வது டாட்டோட அளவு வரும். இப்போ இதை லைன் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதோட ஸ்லீவ் பார்ட்டும் பட்டி பார்ட்டும் நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அப்படி நீங்கள் வீடியோ மறக்காமல் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோ, அதாவது பட்டி ஸ்லீவ் கட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ணுறது. இதே மெத்தடில் நீங்கள் கட் பண்ணாலே ஈஸியாக வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம ரெண்டு ப்ளவுஸ் கட் பண்ணுறோம். உள்ளே ஒரு ப்ளவுஸ் துணி இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு குறிச்சிருக்கோம் பாருங்கள், டாட்டோட மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம நாச் கொடுத்து அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே ஒரு பீஸ் இருக்கிறதுனால நம்ம மேலே மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இது கீழேயும் அந்த டாட்டோட ஹைட்டு அகலம் எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக வேணும். அப்படிங்கிறதுனால நான் இதை எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ 4 பீஸ்லையுமே நமக்கு வந்து இந்த மார்க்கிங் இருக்காது. ஒரு பீஸில் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை மார்க் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்னதாக ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேக்ஸு நம்ம மார்க்கிங்கில் வந்து அது கீழே வரைக்கும் நமக்கு படியாது. அதனால் நீங்கள் மாவு மாதிரி இருக்க சாக்கோ இல்லை வந்து சாக் பீஸு, அதாவது போர்டில் எழுதுகிற சாக் பீஸோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த டாட்டோட பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்த கொஞ்சம் அழுத்தி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி தட்டினீங்கன்னா கீழே அந்த ட்ரேஸ் விழுந்துடும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பார்த்தா. நம்ம 4 துணிலையுமே தனித்தனியாக மார்க் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க்கிங் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா துணிலையுமே வந்து பட்டுரும். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. ஒவ்வொரு துணியிலும் நம்ம எடுத்து மார்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் டாட்டோட மிட் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி இதோட பட்டி கட் பண்ணுறதும் ஸ்லீவ் கட் பண்ணுறதும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மெத்தடில் நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி மெத்தட் இது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி இதில் என்ன எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது கட் பண்ணுறதுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மறுபடியும் நான் சந்திக்கிறேன். பாய்.